ஈரானின் உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தை பிரதிநிதிகளை இஸ்ரேல் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என்ற உளவுத்துறையின் தகவல் கிடைத்ததை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் மூலம் ஈரானுக்கு அமெரிக்கா ரகசிய எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட பல முக்கிய நிர்வாகிகள் கொல்லப்பட்டனர். அதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் தொடங்கிய போர் 3 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் பாகிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் முயற்சியால் அமெரிக்காவும் ஈரானும் கடந்த ஜூன் 17 அன்று போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதையடுத்து வளைகுடா பகுதியில் ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்கும் நிலையில் போரின் காரணமாக மூடப்பட்ட ஹர்மூஸ் நீரிணையும் திறக்கப்பட்டிருக்கிறது. எனினும் இந்த புரிந்துணர்வு முயற்சிகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை போதுமான அளவில் கட்டுப்படுத்தவில்லை என்று இஸ்ரேல் தொடர்ந்து கவலையை வெளிப்படுத்தி வருகிறது. இந்த சூழலில்தான் ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகிக்கும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகர் காலிபாப், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை கொலை செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஒமான், கத்தார் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் மூலம் ஈரான் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளவும் உயர்மட்ட தலைவர்களின் நகர்வுகளில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த எச்சரிக்கையின் முக்கிய நோக்கம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை பாதுகாப்பதுதான் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் ஈரானின் முக்கிய தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டால் பேச்சுவார்த்தை உடனடியாக முறிந்துவிடும். அதோடு ஈரான் நேரடியாக இஸ்ரேலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கக்கூடும். இதன் காரணமாக மத்திய கிழக்கு முழுவதும் மீண்டும் போர் தீவிரமடையும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். போர் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து அமெரிக்கா ஈரானின் கப்பற்படை மற்றும் ஏவுகணை படைகளை இலக்காக கொண்டிருந்த வேளையில் இஸ்ரேல் முடிந்தவரை ஈரானின் மூத்த தலைவர்களை கொல்லும் நோக்கத்துடன் செயல்பட்டது. போரின் தொடக்கத்தில் கொல்லப்பட்டவர்களில் ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு அதிகாரியான அலி லாரிஜானி மற்றும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரான கமல் கராசி ஆகியோரும் அடங்குவர். இவர்கள் இருவரும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பிய தலைவர்களாக கருதப்பட்டனர் எனவும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இந்த சூழலில்தான் ஈரானின் தற்போதைய உயர்மட்ட அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிர்வாகிகளை இஸ்ரேல் குறிவைத்து கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என்ற உளவு தகவல் அமெரிக்காவுக்கு கிடைத்ததை தொடர்ந்து ஈரானுக்கு ரகசிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.